ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸோடு சேர்த்து இன்றைய திருப்பதி தரிசன நிலவரம் பற்றியும் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று மார்ச் 28 வெள்ளிக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 10,000 டோக்கன்ஸும், நாளை மார்ச் 29 சனிக்கிழமை அதிகாலைக்குரிய 3 மணி மற்றும் 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 7,000 டோக்கன்ஸும், நேற்று மார்ச் 27 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தம் 17,000 எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் இன்று அதிகாலை 5 மணிக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி மார்ச் 28 வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு மறுபடியும் இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் ஓப்பன் செஞ்சு நாளை மார்ச் 29 சனிக்கிழமைக்குரிய மதியத்திலிருந்து இரவு வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இரவு 7 மணிக்கே இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நின்றுக்கோங்க. கியூ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று மார்ச் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் காலையில் 8:30 மணிக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை மார்ச் 29 சனிக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. இந்த திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அலிப்பிரி நடைபாதையில் எந்தவித தரிசன டோக்கன்ஸும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு டோக்கன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸாக இருந்தாலும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனாக இருந்தாலும் ஆதார் கார்டை வைத்து தான் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அல்லது திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே கியூவில் அவங்களுடைய ஆதார் கார்டோடு நின்று நீங்கள் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். மற்றவங்களுக்காக நீங்கள் கியூவில் நின்று அவங்களுக்குரிய டோக்கன்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா டோக்கன் கொடுக்கக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதற்காக எல்லாருமே கியூவில் நின்று தான் டோக்கன் வாங்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்ஸ் அவசியம் கிடையாது. ஒரு முறை நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் மார்ச் 29 தொடங்கி மார்ச் 31 வரைக்கும் ரம்ஜான் பண்டிகை மற்றும் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை நாட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் திருமலைக்கு போகிறீங்க, ஆனால் எந்தவித தரிசன டிக்கெட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா அவசியமாக கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ அல்லது ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் தரிசனத்திற்கு போங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பக்தர்களுக்கு 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆவதாக நேற்று திருமலையில் சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் இதே நிலை கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 4-5 நாட்களாகவே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு சுமார் 15 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு எந்த டோக்கனும் கிடைக்கல அல்லது டிக்கெட்ஸும் இல்லைன்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க, குறிப்பாக கை குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு கூடவே
வயசானவங்களையும் அழைச்சிட்டு நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை பார்க்கறதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சுன்னா க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்டையும் சேவாக்ஸ் கிட்டையும் தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை கேட்டு விசாரிச்சுக்கோங்க. சப்போஸ் 15 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் எல்லாம் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா உங்களால் க்யூவில் நிற்க முடியுமா என்பதை யோசிச்சுட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 3 நாட்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கூட நீங்கள் தரிசனத்திற்கு வரலாம். இல்லை இந்த 3 நாட்கள் விடுமுறை சமயத்தில் தான் திருமலைக்கு வர முடியும்னா பெஸ்ட் ஆப்ஷன் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதாக தான் இருக்கும். அல்லது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து வரக்கூடியவர்களாக இருந்தால் அங்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு வாங்க. இதில் எந்த டோக்கன்ஸ் நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் ஏர்லியராக போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதாக இருந்தால் மேக்ஸிமம் காலையில் 9-10 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. திருப்பதியில் ரூம்ஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் திருமலையில் ஆஃப்லைனில் போய் ரூம்ஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் காலையில் 9-10 மணிக்கெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரூம் டிலேடாக கிடைத்தாலும் நிச்சயமாக ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மதியத்திற்கு மேலே அல்லது ஈவினிங் மேலெல்லாம் இந்த தொடர் விடுமுறை நாட்களில் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்காக க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவாகத்தான் இருக்கும். இன்று மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேட்டகிரி ஏ ரூம்ஸ் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம்ஸ் மொத்தம் 1011 ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கேட்டகிரி பியில் வரக்கூடிய 1000 மற்றும் 1518 ரூபாய் ரூம் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ கொடுக்கல. இதுதான் இன்னைக்குரிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ். கடந்த 4-5 நாட்களாகவே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மூலமாக தரிசனம் பார்ப்பதற்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் 2.5 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. மதியத்திலிருந்து நைட் வரைக்குமான தரிசன ஸ்லாட்டாக இருந்தால் 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகுது. அதே போல் 300 ரூபாய் தரிசனத்திற்கு 3 மணி நேரத்திலிருந்து 5.5 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகுது. இதே போல தான் அடுத்த 3 நாட்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 64,279. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,482. உண்டியல் காணிக்கை 4.36 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இது நேற்றைய காலை நிலவரம். நேற்று நைட்டுக்கு அப்புறம் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாக அங்கே ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை அவசியமாக மறக்காமல் இப்போவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.